அந்த காணொளியில் நம்ம முதல்ல டேபை பற்றி பார்ப்போம். அந்த டேபை நம்ம வந்து தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அந்த காணொளியை நான் 3 பிரிவாக பிரிக்கலான் இருக்கிறேன். முதலாவதாக பேசிக் இன்ஃபர்மேஷன், ரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் செட்டப், மூன்றாவது சின்ன சின்ன ஃபியூ யூஸ் கேசஸ். அதனால் வாங்க நம்ம டேபை பற்றி பார்ப்போம். ஆசிரியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதன் மூலமாக மாணவர்கள் ஆசிரியர்களோட உதவியோடு இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ நமக்கு தெரிய வேண்டிய முதல் புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு மாணவருக்கோ இல்லை ஒவ்வொரு வகுப்பறைக்கோ அப்படின்னு காட்டிலும் ஒவ்வொரு பள்ளிக்கு வந்து இது வந்து ஒரு டேப் இருக்கும். இதற்கு உள்ள இருக்கக்கூடிய பொருண்மைகளை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டேபில் இருக்கக்கூடிய அம்சங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு. அதனால் இப்போ நான் இந்த டேபை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வந்து ஃபோனில் இருக்க மாதிரியே தான். அதில் ஒரு பெரிய பட்டனோட மேல் பகுதியை நம்ம அழுத்தணும் அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். கீழ்ப்பகுதியை நம்ம அமுக்கணும் அப்படின்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இது வந்து ஒரு பவர் பட்டனு. இந்த 2 பட்டன் நடுவில் வந்து ஒரு மைக்கையும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தை நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு சிம் ஸ்லாட் இருக்குது. அதில் சிம் போட்டு பயன்படுத்திக்கலாம். நான் ஆன் பண்ணிட்டேன். ஆண்ட்ராய்டுன்னு. அதுக்கப்புறம் வந்து ஹலோ அப்படின்னு கேட்குது. டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் இந்தியான்னு வருது. இப்போது இங்கே லாங்குவேஜ் நம்ம செட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை ஆப்ரேட் பண்ணுவதற்கு தேவையான லாங்குவேஜ் அது. நீங்கள் வந்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தை என்ன பண்ணிக்கலாம், தேர்வு செஞ்சுக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக ஸ்டார்ட்டுக்கு போகலாம். ஸ்டார்ட் அப்படின்னு அழுத்தின உடனே ஒரு அக்ரிமெண்ட் கேட்குது. பை டிஃபால்ட்டாகவே லைசன்ஸ் அக்ரிமெண்ட். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, கனெக்ட் டு மொபைல் நெட்வொர்க்னு கேட்குறாங்க. கனெக்ட் டு மொபைல் நெட்வொர்க்கு இஃப் யூ ஹேவ் அ சிம் கார்டு இன்சர்ட் இட் நவுன்னு சொல்கிறாங்க. ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கனெக்ட் டு வைஃபைன்னு கேட்குது. நெட்வொர்க்கை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பாஸ்வேர்ட் கேட்குது. இந்த பாஸ்வேர்டு எனக்கு சரினாலும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கெட்டிங் யுவர் டேப்லெட் ரெடின்னு அப்படின்னு ஸ்க்ரீன்லேயே தெரியுது. ஸோ வந்து நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குது. காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டான்னு கேட்குது. யூ கேன் சூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஆப்ஸ், ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ், கூகுள் அக்கௌண்ட் அண்ட் மோர்னு கேட்குது. அதனால் நான் வந்து டோன்ட் காப்பி போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து 2 கேள்வி நம்மகிட்ட கேட்குது. அன் அடல்ட் ஆர் டீனேஜர் அதில் ஒரு குழந்தைன்னு கேட்குது. இதில் நான் வந்து அடல்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கேட்கும். அதனால் என்னோடய யூசர் நேமை நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ வழக்கமாக நம்ம கேட்குற ஒரு அக்ரிமெண்ட் தான். நான் அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டேன். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கேட்குது கண்டினியூ செட்டப்பான்னு கேட்குது. நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான இடம், ப்ரொடெக்ட் யுவர் டேப்லெட்டுன்னு. நான் பின்னை சூஸ் பண்ணிக்கிறேன். பின்னை சூஸ் பண்ணுறது வந்து எனக்கு ஈஸியாக தெரியுது, நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதே தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்பராக இருந்தால் ஈஸியாக இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பின் நம்பரை போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து என்ன கேட்குது, ஃபினிஷ் டிவைஸ் செட்டப்னு கேட்குது. இந்த இடத்துல நான் ஓகேன்னு கொடுத்துட்றேன். அவ்வளோதாங்க. இந்த டேப் வந்து பயன்பாட்டுக்கு இப்போது தயாராக இருக்குது. இந்த நிகழ்வில் இந்த பகுதி வந்து கடைசி பகுதி. அதாவது இந்த டேபை எங்கெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு ஃபியூ யூஸ் கேசஸ் மட்டும்தான். நம்ம எல்லாருமே கொடுக்க முடியாது. ஒரு ஃபியூ யூஸ் கேசஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா? சரி, இந்த யூஸ் கேசஸை பொறுத்த வரைக்கும் முதல் யூஸ் கேஸே இனி வருங்காலங்களில் உங்களோட சொந்த மொபைல் ஃபோனையோ இல்லை உங்கள் சொந்த டேபையோ நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், பள்ளிகளில் பயன்படுத்த வேண்டாம். இது கட்டாயம்னா இல்லை, நமக்கு இது ஒரு பெரிய விடுதலை தானே. இன்றைக்கி நமக்கு அரசாங்கமே வந்து ஒரு டேபை 1லேருந்து 5ஆம் வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயன்படுத்துவதற்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இனிமேல் நம்ம பயன்படுத்துவதில்லை. அதாவது நம்ம சொந்த
இந்த மொபைல் ஃபோன்ஸை நம்ம பயன்படுத்துவதில் அவசியம் இல்லை தானே. அதனால் யூஸ் கேசஸ் கிடையாது தான் இது, இருந்தாலும் இது ஒரு செய்தி. சரி, யூஸ் கேசஸை பொறுத்த மட்டும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம 1லேருந்து 5ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் பயன்படுத்துவதற்காகவே ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு டேப், கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப், இன்னொன்று கடைசியாக ஒரு ஸ்மார்ட் போர்டு தராங்க இல்லையா. இந்த ஸ்மார்ட் போர்டும் இந்த லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டரோ செய்யாத வேலையை இந்த டேப் செய்யுமானா கண்டிப்பாக உண்டு. காரணம், இந்த டேப் வந்து ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு போர்ட்டபிளான டிவைஸ். அதாவது எங்கே வேணால் நம்ம என்ன பண்ணலாம், அதை எடுத்துகிட்டு போகலாம். இப்போ யோசித்து பாருங்கள், உங்களோட பள்ளி வளாகத்திலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், விலங்குகள், அதுக்கப்புறம் வந்து செடி, தாவரம், இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக நீங்களே ஃபோட்டோ எடுத்து வந்து மாணவர்களுக்கு காமிக்கலாம். அது ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த டேப்ல இருக்கக்கூடிய கேமரா ஆட்டோ ஃபோக்கஸ்ன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பூச்சியவோ இல்லை வந்து ஒரு தாவரத்தையோ கொண்டு வந்து அதுக்கு கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கக்கூடிய சைஸை காட்டிலும் அது பெருசாக இருக்கும். காரணம், அது வந்து 8 MP கேமரா இருக்குது. அதனால் அதே ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5x மைக்ரோஸ்கோப்பாக கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் யூஸ் கேசஸ். ரெண்டாவது, மாணவர்கள் ஒரு செயல்பாட்டை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை படம் பிடிச்சி மாணவர்களுக்கு அதை காமிக்கலாம். இது என்ன சார் பெரிய ஒரு அவுட்கம்மை கொடுக்குமா அப்படின்னா, மாணவர்கள் எப்படி செயல்படுறாங்க இல்லை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்றதை மாணவர்களே பார்ப்பதற்கு இது ஒரு வாய்ப்பு. இது வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸை கிரியேட் பண்ணோம். அதனால மாணவர்களோட இந்த எண்ணும் எழுத்தும் செயல்பாடுகளோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை நீங்கள் படம் பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை இந்த டேப் வழியாக காமிக்கலாம். இல்லை சார், நான் வந்து அதை வந்து பெரிய ஸ்மார்ட் போர்ட்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பசங்களுக்கு நீங்கள் காமிக்கணும்னு ஆசைப்பட்டால் ஈஸி ஷேர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இந்த ஈஸி ஷேரை அந்த டேப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த ஸ்மார்ட் போர்டில் அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி காமிக்கும்போது மாணவர்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளும் ஒரு திரையில் வந்து தெரிகிறோம், நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் என்ன பண்ணுறாங்க, அதை காண்பிக்கப்படுது அப்படின்னு அவங்கள தாங்களே என்ன பண்ணுவாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை செறிவு பண்ணி கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. இது வந்து ரெண்டாவது யூஸ் கேஸ். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கூகுளில் வந்து ரிசோர்ஸஸ் இருக்குது. அந்த வகையில் இவ்வளோ நேரம் வந்து டேபை பற்றி இல்லை டேபை வச்சு நம்ம வந்து தாவரத்தையோ இல்லை வந்து விலங்கையோ பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, இதை வச்சு வானத்தை நம்ம பார்க்கலாம். ஆமாம் சார், வானத்தை பார்க்கலாம். எப்படின்னா, இது இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்ட்ரானமி கூகுளோட ஸ்கை அப்படின்ற ஆப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வானத்தை பார்க்கலாம். அதில் இருக்கக்கூடிய விண்மீன்களோ இல்லை கோள்களோ தெரிய போகிறதில்ல. ஆனால் லைவாகவே ஒவ்வொரு கோளும் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு மேப் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் திருப்பும்போது வேறு கோள்களோ வேறு விண்மீன்களோ இல்லை வேறு செலஸ்டியல் ஆப்ஜெக்டோ தெரியலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பும்போது அதுக்கு உண்டான அந்த டேபுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான அத்தனை இந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸும் அது தெரிய வரும். அதனால் இது வந்து பூமியை மட்டும் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை, வானத்தை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் கூட. கடைசியாக இந்த டேப் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற காலங்களில் பள்ளிகளில் குறிப்பாக இந்த 1லேருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கம்ப்யூட்டேஷனல் திங்கிங்கான பொருண்மைகள்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் கோடிங் சார்ந்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை போன்ற விஷயங்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முக்கியமான தேவையே இந்த டேப் தான் இருக்க போகிறது. கடைசியாக நம்மளோட எம்இஸில் இருக்கக்கூடிய அட்டண்டன்ஸ் போடுவதற்காகவும் அதுக்கப்புறம் வந்து அடாப்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு தேவையான கொஷின்ஸை வந்து மாணவர்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த டேபை தான் கொடுக்க போகிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த டேபை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன புரிதலாவது வந்திருக்கும் நான் நம்புகிறேன்.